இதே காங்கிரஸ்காரனுக்கு மட்டும் மத்தியில் ஆட்சியில் இருந்தா என்ன இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. கனிமொழி அக்கா அவர்கள் புழுகிலிருந்து அண்ட புழுவுக்கு போயிட்டாங்க. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்ப்போம். பொய்யாக பேசுவதே தன்னுடைய முழு நேர வேலையாக வைத்திருக்கக்கூடிய கனிமொழி அக்கா டீசலுக்கு லிட்டருக்கு 4 ரூபாய் மானியம் கொடுப்போம். எங்கேயா கொடுத்தீங்க 4 ரூபாய்? 1 ரூபாய் கூட மானியம் கொடுக்கல. கேட்டா 99% நிறைவேற்றி விட்டோம். ஐயா, இதுதான் அல்டிமேட் புழுகு. நம்முடைய இளைஞர்கள் இங்க இருக்கிறீங்க, முதல் தலைமுறை பட்டதாரிகள், புழுதி காட்டுல கஷ்டப்பட்டு படிச்சு அப்பா உங்களை வளர்த்து முதல் தலைமுறை பட்டதாரிகள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். திமுக காரர் என்ன சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா 3.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்போம். 3.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை. ஐயா, அவங்க மொத்தமா கொடுத்த அரசு வேலை 94,000. 5 ஆண்டுகளுக்கு கொடுத்த அரசு வேலை 94,000. ரிட்டையர் ஆனவங்க 1,05,000 பேர். ரிட்டையர் ஆனவங்களே உங்களால நிரப்ப முடியல. எங்க புதுசா நீங்க அரசு வேலை கொடுத்தீங்க? ஐயா, பொய்யை மட்டும் பேசி பேசி சுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எந்த காரணத்திற்கும் கூட நீங்கள் பக்கத்திலே வெற்றாதீங்க. இவர்களுக்கு வாக்களித்து விடாதீர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இங்க நம்முடைய காரைக்குடியில அண்ணன் தேர்போகி பாண்டி அவர்கள், இங்க நம்முடைய குக்கர் சின்னத்துல நீங்கள் வாய்ப்பளித்து வெற்றி பெற வைத்து அண்ணனை இங்கிருந்து சட்டமன்றத்துக்கு உங்களுடைய குரலாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி, அருமை சொந்தங்களே, அண்ணன் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அதை முன்மொழிவது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். தனி மாவட்டமாக காரைக்குடியை கொண்டு வருவோம், சாக்கோட்டை தாலுகாவை கொண்டு வருவோம், புதுவையில் நகராட்சி உருவாக்குவோம். ஏன்னா அதிகமா மக்களோடு இருப்பவர், அவருக்கு தெரியும் என்ன அடிப்படை பிரச்சனைன்னு. விவசாயிகளுக்கு தேவையான பெரியகோட்டை, சிறுகப்பட்டி, தேவக்கோட்டை, கண்ணங்குடி சுற்றுவட்டார பகுதியில குளிர்பதன கிடங்கு, நெல் கொள்முதல் நிலையம், மதிப்பு கூட்டும் தொழிற்சாலைகள் பெரிய திட்டத்தோடு இருக்கின்றார்கள். சிப்காட் உங்களுக்கு தெரியும், அது இதற்கு முன்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவிச்சு எதையும் பண்ணாம சும்மா சுத்திட்டு இருக்கிறாங்க. அதையும் செயல்பாட்டு கொண்டு வருவோம். தொழில் நகரமாக, மகளிர் திறன் மேம்பாடாக, ஒரு பிலிம் சிட்டியாக காரைக்குடியை மாற்றி காட்டுகின்றேன். மகளிர் உற்பத்தியாளர் குடும்பத்திற்கு மிகுந்த சலுகை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறோம். மெகா டெக்ஸ்டைல் பார்க் கண்டனூர் சாக்கோட்டை பகுதியில் நெசவு தொழிற்சாலை மையமாக வைத்து டெக்ஸ்டைல் பார்க் கொண்டு வருகின்றோம். அதே போல வள்ளல் அழகப்பர் சிலை அவங்களை நிறுவி அவருக்கு மரியாதை செலுத்தி மக்களுக்கு மரியாதை செலுத்துவோம். கவர்மெண்ட் நர்சிங் காலேஜ், அரசு செவிலியர் கல்லூரியை கொண்டு வர்றோம். பெரும்பிடுகு முத்திரையறிய அவர்களுக்கு நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய கோரிக்கை, அவருக்கு பெரியகோட்டை சாலை சந்திப்பில் ஒரு சிலை வேண்டும் என்று அதையும் செய்து அரசு மகளிர் கலை கல்லூரியை கொண்டு வந்து, ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் விளையாட்டு பள்ளியை கொண்டு வந்து, நவீன விளையாட்டு அரங்கம், தேவக்கோட்டையினுடைய மையப்பகுதியில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் கொண்ட நவீன வசதிகளுடன் கூடிய ஒரு அரசு பள்ளி. அருமை சொந்தங்களை, இன்னைக்கு நீங்க எல்லாம் படிக்கணும்னா தரமான டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி பயிற்சி முகமை வேண்டும். அதையும் கொண்டு வருகின்றேன். தேவக்கோட்டையினுடைய தியாகிகள் உங்களுக்கு தெரியும். 1942 வெள்ளையன் வெளியேறு போராட்டத்தில் இங்க மட்டுமே 75 பேர் தங்களுடைய உயிரை நீத்திருக்கின்றார்கள். அந்த ஆத்மாக்களுக்கு மரியாதை செலுத்தி அவர்களுக்கான ஒரு பெரிய முன்னெடுப்பையும் கூட இங்கே எடுக்க இருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஏப்ரல் 23ஆம் தேதி எதையும் யோசிக்காதீங்க. மாற்றம் வேண்டும். மாற்றத்துக்காக இருப்பது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். புதியவர்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுங்க போடாதீங்கன்னு சொல்லல, தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். இது அவர்களுக்கான தேர்தல் கிடையாது. திமுக வெளியே போகும்.